கிரிக்கெட் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். எல்லாருக்குமே பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாலிடேஸ் தான் சொல்லி ஆகணும். ஸோ அட் த சேம் டைம் நம்ம நிறையா கிரிக்கெட்டும் என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபெப்ரவரி மார்ச் அப்படின்னு சொல்லிட்டு மே வரைக்குமே ஆக்ஷன் பேக் கிரிக்கெட் என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது. ஸோ அந்த வகையில் முதல்ல இங்கிலாந்து சீரிஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் சாம்பியன்ஸ் ஆஃப் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஐபிஎல் இருக்குது. ஸோ இப்போது முழுக்க நம்ம ஐபிஎல் அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் ஆர்சிபியோட ரொம்ப க்ரூசியலான பவுலிங் யூனிட்டை பற்றி ஸோ அவங்களுடைய கோச் என்ன சொல்லியிருக்காரு, ஆண்டி ஃப்ளார் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆர்சிபிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு குட் நியூஸ் அப்படின்னு சொன்னோம்னா ஹேசல்வுட்டோட ஒரு நியூஸ் தான். நான் அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன், அவர் ரெடியாக இருக்க ஒரு 1.5 மாதம் ஆகணுங்கிற மாதிரி. ஸோ இப்போவும் அதான் சொல்லியிருக்காங்க, 1 மாதத்துக்கு மேலே ஆகும். ஸோ ஒரு ஃபுல் ஃபிட்டாக ஆகிறதுக்கு வந்துட்டு 1 மாதத்துக்கு மேலே ஆகும். பட் இருந்தாலும் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் டீம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிளேயிங் 11 எடுத்துட்டாங்க. சாம்பியன்ஸ் ஆஃபியோட ஸ்குவாடு சும்மா வெறித்தனமாக இருக்குது. ஸோ உண்மையாலுமே எல்லாருமே பார்த்து நடுங்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு தரமான ஸ்குவாடை உருவாக்கியிருக்காங்க. ஸோ பேட் கமிங்ஸ் அவருக்கும் இன்ஜுரி தான், அட் த சேம் டைம் ஹேசல்வுட் அவருக்கும் இன்ஜுரி தான், நேதன் எல்லிஸ் அவருக்கும் இன்ஜுரி தான். பட் இருந்தாலும் இன்னும் 1 மாதம் இருக்குல்ல. ஸோ அதனால பெருசாக வந்துட்டு நம்ம இன்ஜுரி பண்ண போகிறது கிடையாது. ரெஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் போய் விளையாடலாங்கிற மாதிரி வந்துட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ 3 பேருமே டீமுக்குள்ளே வராங்க. பேட் கமின்ஸ் டீமுக்குள்ளே வரது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். சூப்பரான கேப்டனாக இருக்காருங்க. ஏன்னா அவர் இல்லாமல் மிச்சல் மார்ஸ் மற்ற யாருக்காவது கொடுத்துட்டாங்க அப்படின்னா உண்மையாலுமே மொக்கையாக போயிடும். ஸோ அதனால பேட் கமின்ஸ் கேப்டனாக இருக்கிறதா உண்மையாலுமே ஆஸ்திரேலியாவுக்கு நல்ல ஒரு சைன். ஆனால் நாட் ஃபார் இந்தியானுங்கிறதுலையும் மாற்றம் இல்லை. ஸோ அடுத்ததாக ரொம்ப முக்கியமாக ஜோஸ் ஹேசல்வுட் ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாமே அப்பாடா அப்படிங்கிற மாதிரி பெருமூச்சு விடக்கூடிய டைம்னு சொல்லி ஆகணும். ஏன்னா அவங்களோட பவுலிங் யூனிட்டில் கீ பவுலருங்க. ஸோ என்னதான் நுவான் துஷாரா பேக்கப் இருந்தாலுமே, லுங்கி எங்கடி இருந்தாலுமே அவங்க 2 பேர்த்தையும் தூக்கி சாப்பிடக்கூடிய பவுலர் வந்துட்டு ஹேசல்வுட் தான். அவருடைய லைன் அண்ட் லென்த் ஆகட்டும். ஸோ 14 மேட்ச் விளையாடுறாரு அப்படின்னா ஒரு 2 இல்லை 3 மேட்ச் மிஸ் ஆகும். ஆனால் மற்றபடி மீதி இருக்கக்கூடிய 9-10 மேட்ச் பார்த்தோம் அப்படின்னா அக்யூரசி செம்மையாக போட்டு தருவார். விக்கெட் டேக்கிங் பவுலர். அந்த டெத் ஓவரில் ரொம்ப முக்கியமாக 16லேருந்து 20க்குள்ளே ஒரு 2 ஓவர் இவர்கிட்ட இருந்து வந்துடும், புவிகிட்ட இருந்து 2 ஓவர் வந்துடும். ஸோ அப்படி பிரிக்கும் போது ஸோ பவர் பிளேலையும் 2 ஓவர் இவர்கிட்ட இருந்து வரும், புவிகிட்ட இருந்து வரும். ஸோ இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் தான் ஆர்சிபியை மேலே கொண்டு போக போகுது. ஸோ அந்த வகையில் ஸோ பெர்ஃபார்ம் பண்ணி ஆக வேண்டிய சுச்சுவேஷனில் இன்ஜுரி அப்படிங்கிறதுனால பயத்தில் இருந்தப்போ ஸோ சாம்பியன்ஸ் ஆஃபுக்கு கம்பேக் கொடுக்குறாரு. இனிஷியல் மேட்சஸ் எல்லாமே ஆடுவாரானுங்கிறது டவுட் தாங்க. குரூப் ஸ்டேஜஸ் பொறுத்த வரைக்கும் அவர் இல்லாமே நேதன் எல்லிஸ் இருக்கக்கூடிய பவுலர்ஸ் வச்சு மேட்ச் பண்ணிக்குவாங்கன்னு நினைக்கிறேன். மேபி இன்ஜுரி சரியாகலை அப்படின்னா ஸோ அந்த மாதிரி பண்ணுவாங்க. சரியாச்சு அப்படின்னா டேரெக்டாகவே விளையாடுவார். ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான மேட்ச் செமிஃபைனல் இருக்கு இல்லையா, மேக்ஸிமம் இந்தியா கூட வரக்கான சான்ஸ் தான் இருக்குது. ஸோ அந்த சமயத்தில் அவர் ஆறக்கான சான்ஸ் இருக்குது. அது முடிச்ச கையோட ஆர்சிபி கேம்ப் அப்படியே ஜாயின் பண்ணுறாரு. ஸோ அதுதான் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு நியூஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ரூல்ட் அவுட் ஆயிடுவார் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் தான் ஒரு 3 days முன்னாடி போயிட்டு இருந்துச்சு. நம்ம கூட கவர் பண்ணியிருந்தோம். நிறைய நியூஸ் சேனல்ஸ் கூட இதை பற்றி பேசியிருந்தாங்க. ஸோ ஹேசல்வுட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ரூல்ட் அவுட் தானுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவருக்கு பதிலாக ஸ்காட் போலண்ட் உள்ள வரக்கான சான்ஸ் இருக்கானுங்கிற மாதிரிலாம் கூட ஒரு டாபிக் அப்படிங்கிறதெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ ரூல்ட் அவுட் கிடையாது. ஸோ சாம்பியன்ஸ் ஆஃபி முடிச்ச கையோட ஆர்சிபி கேம்ப் ஜாயின் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மேசிவான ஒரு அப்டேட் தான் வந்துட்டு உண்மையாலுமே வந்திருக்குங்கிறதெல்லாம் மாற்றம் கிடையாது. ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஹாப்பியாக இருப்பீங்க. அட் த சேம் டைம் இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க இன்னும் ஸ்குவாட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுற வரைக்கும் வரல. ஸோ மேபி 1 or 2 days இந்த பொங்கல் முடிஞ்சு இல்லைனா இந்த வாரத்துக்குள்ளேயே வரக்கான சான்ஸ் இருக்குது. முதல்ல இங்கிலாந்து சீரீஸுக்கான ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அதுலேயும் நிறைய டிசப்பாயின்மெண்ட்டுங்க. ருத்ராஜுக்கு அகைன் சான்ஸ் கிடைக்கல, சிவம் தூபே இல்லை, நல்லா இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாம் இல்லை. ஸோ கேகேஆர் பிளேயர்ஸ் 3 பேர் இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு டாபிக் போயிட்டு இருக்கு. ஸோ எனிவே நல்லா ஆடினா சந்தோஷம் தான். ஸோ எப்படி போய் முடிக்க போகிறாங்க அப்படிங்கிறதா பார்க்கணும். ஏன்னா இந்த ஒரு T20 டீம் பார்த்தோம் அப்படின்னா ஸோ அடுத்த T20 வேர்ல்ட் கப்புக்கு போக போகுது. ஸோ சேம் சூரியகுமார் யாதவ் ஸ்கை தான் கேப்டனாக இருப்பார். ஸோ கௌதம் கம்பீரோட ஏரால மறுபடியும் வின்ஸ் வருது அப்படிங்கிறத பார்க்கணும். இல்லைனா இந்தியன் டீமுக்கு மறுபடியும் ஒரு பிரச்சனை தான். ஸோ ஓவராலாக எல்லாமே கவர் பண்ணுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் இப்போ வந்திருக்க அப்டேட். ஸோ சாம்பியன்ஸ் ஆஃபில் ஆஸ்திரேலியாவோட ஸ்குவாட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஃபுல் வீடியோ வந்துகிட்டே இருக்குது. ஸோ பேட் கமின்ஸ் ஹேசல்வுட் நேதன் எல்லிஸ் இருக்காங்க. ஸோ ஹேசல்வுட் ஆர்சிபிக்கு விளையாட போகிறாரு. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் தாராளமாக கமெண்ட்டில் சொல்லாமல் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.